ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இந்த இயரே 2023 கேட்கப்பட்ட பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை எங்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை தான். இது மொத்தம் 5 நீதி பேரணிகளை பற்றி குறிப்பிடும். சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றம், அதுவும் சரியான விடை தான். சட்டப்பிரிவு 40 அடிப்படை உரிமை, அது தவறானது. ஏன்னா சட்டப்பிரிவு 40 கிராம பஞ்சாயத்து அமைக்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். 51A அரசு நெறிமுறை கோட்பாடு இல்லை, இது அடிப்படை கடமைகளை சேர்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும் சரியான விடை. ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜமன்னார் குழு 1968 அமைக்கப்பட்டது. இது தவறு. 1969 கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கும். இக்குழு அதன் அறிக்கையை 1971 அளித்தது, பரிந்துரையை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. இது சரியானதான். மத்திய மாநில உறவுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும். 2, 3 மட்டும் சரி. கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. எப்படி சிறியது அப்படின்னா, முதல்ல கிராம சபை, இரண்டாவது என்ன வரும்னா கிராம ஊராட்சி, அடுத்தது ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மாவட்ட ஊராட்சி மன்றம். கீழுள்ள பத்தியை பிடித்து விடையளின்னு கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ்கண்டவற்றுள் எது மிகச் சரியாக பொருந்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் சி, பாராளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஆகும்போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார் அப்படிங்கிறதான் சரியான விடை. இந்த 4 ஆப்ஷனை படித்து பார்த்துட்டு அதில் சரியாக உங்களுக்கே தெரிஞ்சுவிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக விடையடித்தா மட்டும் போதும். இதுமாரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. கன்ஃபார்ம் குரூப் 4ல் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை மாகாணம் மிஸ்ஸஸ் செண்பகம் துரைராஜன் 1951. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது? சென்னை மாகாணம் மிஸ்ஸஸ் செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951. மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் ஆகும். இரண்டாவது, அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சகானி விசஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். இந்த கூற்றுகளின் எவை உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 அனைத்துமே உண்மையான விடை தான். இதற்கு இடை ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு டாபிக் யூனிட் 9 இருக்குது. அதை தெளிவாக படித்தாவே இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இடஒதுக்கீடு யூனிட் 9 இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எப்போன்னு பார்த்தோம்னா 6 ஆகஸ்ட் 1952. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு கூட தமிழ்லேயே கொடுக்கலாம். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் செயல்பாட்டுக்கு வந்த நாள் எப்பொழுது அப்படின்னு கொடுக்கலாம். ஆகஸ்ட் 6, 1952. டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இப்போல்லாம் டேட்டோடையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மந்த்து இயர் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டேட்டோடையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழு, சர்க்காரியா மண்டல் ஆணையம், காக்கா கலேகர் கமிட்டி, பல்வேந்தராய் மேத்தா, புஞ்சி குழு, வெங்கடாஜலயா குழு இருக்கிற முக்கியமான கமிட்டிக்கெல்லாம் நீங்கள் டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயரு, இது 3மே முக்கியம்தான். தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது முதலமைச்சர். தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பார்த்தோம்னா ஜூலை 1, 2017. இதுவே
நான் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போதுன்னு கேட்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவுமே முக்கியம். அது எப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் 2017. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 29 கிளாஸ் 1. இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு உரிமையை பாதுகாத்ததுக்கான ஒரு ஆர்டிக்கல் இதுன்னு கூட சொல்லலாம். 29(1). இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. இதை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்வேந்திராய் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, அசோக் மேத்தா குழு. இதை எப்படி காலவரிசைப்படுத்தோம்னா 3, 1, 2. அதாவது பல்வேந்திராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு. இதை ஞாபகம் வச்சுங்க. பல்வேந்திராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா விதி 56 1B மற்றும் 61. விதி 56 1B மற்றும் 61. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 51A. 51A. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாள்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடியுரிமை. இந்திய குடியுரிமை. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு என்னன்னு பார்த்தோம்னா சமூக உட்சேர்க்கை, சோசியல் இன்க்ளூஷன். இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சோசியல் இன்க்ளூஷன், சமூக உட்சேர்க்கை. இந்தியாவில் எது பின்வருவனற்றுள் சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? பின்வருவனற்றுள் எது சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம். மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 12 உறுப்பினர்கள். சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 2 5 முதல் 11 வரை. பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை. தவறான கூற்றினை காட்டுக என்னன்னு பார்த்தோம்னா இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா அதில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், நடுவண் அரசியலிலோ மாநில அரசியலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தவறானது. 40 வயது பூர்த்தியடைந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தவறான விடை. 35 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். என்னென்னு பார்த்தோம்னா 1 மட்டும். அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது சரியான விடை. இதில் 2, 3ல் தவறு இருக்கு. அவர் இச்சபையின் தலைவர்னா நிரந்தர தலைவர் அப்படின்னு அர்த்தத்தில் பொருள்படும். எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அது பொதுவகை உறவுகள். பொதுவகை உறவுகள், பப்ளிக் ரிலேஷன்ஸ். கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, மக்களவை சபாநாயகர். 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாது? இது 22. எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லி சட்டசபையை பெற்று தந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 69வது அரசியலமைப்பு சாசன சட்ட திருத்தம். 68
டெல்லியை தலைநகராக மாற்றியிருக்கும். 69 டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனம், ஜாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியான விடை. கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும். ஆமுட்ஸ்மன் என்பவர் அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. மேற்குறிப்பிட்டவைகளில் எந்த வாக்கியம் அல்லது வாக்கியங்கள் சரியானவை அப்படின்னு பார்த்தோம்னா 1 மட்டும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை திருத்திக்க பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.